பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாம் பொதுக்குழுவின் மூலமாக ஒரு உயரிய அந்தஸ்தை நாம் தந்தோம். என்ன அந்தஸ்து? மாண்புமிகு அம்மா அவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை, உச்சபட்ச மரியாதையை நாம் அவர்களுக்கு அளித்தோம். இவைகளெல்லாம் நாமெல்லாம் ஒன்று கூடி தந்தோம். ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் முதலில் பொதுக்குழுவை கூட்டி என்னவால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இங்கு பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன். உண்மையிலே அவர்கள் தண்ணீர் பாட்டில் வைப்பது எந்த நோக்கத்திற்காக? நல்ல நோக்கத்திற்கு தான் வச்சிருந்தாங்க. எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. அந்த அரங்கேற்றம்லாம் அங்க நடந்தது, அந்த கல்யாண மண்டபத்தில். இவைகளெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போது காலமாவார்கள், மறைவார்கள் என்று பார்த்து கொண்டு அண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லியிருக்கணும். இங்கே வச்சிருப்பவரெல்லாம் பன்னீர் பாட்டில் வச்சிருக்கிறீர்களாம் என்று சொல்கிறார்கள். கழகத்தினுடைய பொருளாளராக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் 12 ஆண்டுகள் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவன் நான் தான் என்பதனை இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் அம்மா அந்த பொறுப்பை தருகின்ற பொழுது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருந்தது கழகத்திற்கு. என்னிடம் தந்தார்கள். 2 வருடத்தில் அது 4 கோடி ஆயிற்று. ஒரு நாள் என்னை மாண்புமிகு அம்மா அழைத்து, பன்னீர்செல்வம், எனக்கு கொஞ்சம் நிதி சுமை இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் வழக்குகள் எல்லாம் என் மேல் போட்டி இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் வங்கிகள் மூலமாக பணத்தை தர வேண்டும் என்று 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்கள் அம்மா கேட்கிறாங்க. உண்மையிலே கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது. நான் உடனே ஒரு இடத்தில் திருப்பி தந்துகிறேன் என்னிடம் கேட்டு உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த 2 கோடி ரூபாய் மாண்புமிகு அம்மார்கள் தந்தார்கள். இதுதான் வரலாறு. இன்றைக்கு எங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு வன்முறையின் மூலமாக இன்றைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார்கள். அதை 228 பேரை கூட்டி இந்த 228 பேரை வைத்து கழகத்தை அபகரிப்பு செய்து மீண்டும் கழகத்தினுடைய 4 வருஷம் முதலமைச்சராக இருந்த ருஷி அவருக்கு விடல, திரும்ப வந்து இந்த நாட்டையே சூறையாடி கொள்ளையடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அந்த கூட்டம் இன்றைக்கும் அந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வேறு என்ன? அவங்கள மக்களுக்கு செய்யாரும், கட்சியை காப்பாற்ற வேண்டும், தலைவருடைய சட்ட விதியை காப்பாற்ற வேண்டும். கழகத்தினருக்கு நாம் தந்த கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரை அதே பொதுக்குழுவை ரத்து செய்கிற ஒரு கொடுஞ்செயலை செய்தார்கள். எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல்! அந்த அம்மா தானே உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அந்த அம்மா போய் எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் என்ன சொன்னார், பேட்டியில் என்ன சொன்னார் சொல்லுங்க யாராவது. நான் அதை சொல்லக்கூடாது இங்க. அண்ணன் எந்திரிச்சு சொல்லுங்க. இதுதான் அவருடைய தரம். ஆக நம்பிக்கை தொகை அந்த அம்மா சொல்லி கொடுத்துட்டு பதவியை கொடுத்துட்டு அவங்க போயிடுச்சு. ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்ப இவரும் டிடிவி தினகரன் அவர் தான் அவங்கள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி செய்யப்பட்டு 2 பேரும் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர் வந்து 2 பேருக்கும் வந்து மனத்தாங்கள் வந்து கருத்து வேற்றுமையில் வந்து அவர் தனியாக பிரிஞ்சு போறார். பிரிஞ்சு போய் நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உங்களிடம். பிரிஞ்சு போய் 36 சட்டமன்ற உறுப்பினர்களை 36 சட்டமன்ற கையில் கூட்டுக்கிட்டார். இந்த நேரத்தில் திரும்பவும் அவர்கள் என்னிடம் வந்து மன்றாடி இந்த 11 சட்டமன்ற உறுப்பினரை நான் வைத்திருந்தேன். அப்பொழுது தர்மேத்தம் தொடங்குவதற்காக என்னோடு வந்திருந்தார்கள். அவருடைய ஆதரவு இருந்தால்தான் சட்டமன்றத்தில் இயங்க முடியும், ஆட்சியை காப்பாற்ற முடியும். நம்பிக்கையில் தீர்மானம் டிடிவி தினகரன் கொண்டு வர்றார். டிடிவியோடு நான் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சராக ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசுக்கு எதிராக நான் வாக்களித்திருந்தால் அன்னைக்கு ஆட்சி போயிருக்கும்.
புரட்சி தலைவரை நினைத்து, மாண்புமிகு அம்மாவுடைய நினைத்து, அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு, அவர்களை பட்டப்பாடு இந்த இயக்கத்தை உருவாருக்கு சாதாரண தொண்டன் கூட தன்னுயிரை தந்தான். கிட்டத்தட்ட 18 பேர் இறந்திருக்காங்க. எதிர்க்கட்சிகளை வெற்றி படுகொலை செய்திருக்காங்க. எங்க பக்கத்தில் இருக்க வத்தலக்குண்டு ஆறுமுகம் பட்ட பகலில் வெட்டி போட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உயிர் பலி, உயிர் தியாகம் செய்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர்கள் இயக்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நான் எடப்பாடியுடைய அரசுக்கு ஆதரவு தந்த நிலையில்தான் அது 5 ஓட்டு ஜெயிச்சு ஆட்சி காப்பாற்றப்பட்டது, கட்சி காப்பாற்றப்பட்டது. அதிலிருந்து 4.5 வருஷம் அவர் தந்த துன்பங்கள், துயரங்கள், அதிகார போதையில் அவர் செய்த அட்டுழியங்கள், இடையில் நாம் எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் நன்றாக இருக்காது என்று பொறுமையாக எவ்வளவோ எடுத்து சொன்னேன். தனியா போய் தப்பான வழியில போறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, கேட்கல. அந்த அதிகார போதை, பணத்திமிர், எந்நேரம் பார்த்தாலும் 10, 20, 30 போலீஸ் கூட வருவாங்கல்ல. இதெல்லாம் அவருடைய அந்த உலகத்திலே வாழல, இந்த அதிகார உலகத்திலே வாழ்ந்தார். முடிஞ்சு வச்சா எவ்வளவு சொன்ன கேட்கல, ஆட்சி இழந்துட்டோமா.